பேராக் மாநிலத்தில் தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இன்று காலை நிலவரப்படி 759 குடும்பங்களைச் சேர்ந்த 2171 பேர் நிவாரண மையங்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் மஞ்சோங் மற்றும் லாருட் மத்தாங் செல்லாமா ஆகிய மாவட்டங்களில் உள்ள 22 தற்காலிக நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநில பேரிடர் மேலாண்மை குழு இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த வெள்ளத்தால் பல கிராமங்கள், வீடுகள், முக்கிய சாலைகள் நீரில் மூழ்கியுள்ளன. எனவேதான் பாதுகாப்பு காரணங்களுக்காக வடக்கு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் உள்ள தைப்பிங் RNR தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. எனவே பிளஸ் மலேசியா பெர்ஹாட் பயணிகளை மற்ற RNR மையங்களை பயன்படுத்தி செல்ல அறிவுறுத்தியுள்ளது. மேலும் வடக்கு தெற்கு திசைகளில் அமைந்துள்ள தைப்பிங் RNR ஓய்வு பகுதிகள் மற்றும் மசூதி வசதிகள் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் ஆறு மற்றும் வெள்ள நிலைகளை தொடர்ந்து கண்காணித்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான பயணங்களை திட்டமிடுமாறும் நிலைமை சீராகும் வரை விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.